நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஒரு வேஸ்ட் டாபிக். அதாவது நிதி நிர்வாகம். ஆனால் என்னோட அனுபவத்திலையும் சரி, என்னுடைய சுற்று என்ற நண்பர்கள் வட்டத்தில், அப்புறம் உறவினர்கள் வட்டத்தில் இருக்கவங்களுடைய அந்த நிதி சார்ந்த மேலாண்மை இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் கடந்த ஒரு 25 வருஷமா பார்க்கும்போதும் சரி, இந்த பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை மிக சரியாக நிர்வகித்த ஆட்கள் அப்படி என்பது குறைவுன்றதை விட 99% இல்லைன்னே நான் சொல்லுவேன். இந்த என்ன சொல்றது, இந்த புரிதல் எனக்கு வர்றதுக்கே தானே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு. சம்பாதிக்க ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படித்தான் ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒரு கன்சல்டண்டா இந்த துறையில நான் அடி எடுத்து வச்சேன். முதல்ல நான் எடுத்து வச்ச இந்த துறை அப்படின்றது ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ். ஓகே, இப்போ பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட 5 முக்கியமான கூறுகள், இல்லாட்டினா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா 5 வால் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். 1 ஹெல்த் இன்சூரன்ஸ், 2 லைஃப் இன்சூரன்ஸ், 3 ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ். அந்த சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ஆண்டு வருமானத்தில் ஒரு 10% இருக்கலாம். இப்போ நீங்கள் 10 லட்ச ரூபாய் ஆண்டு வருமானம் இருக்கா, 1 லட்ச ரூபாய் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கலாம். அதை தாண்டி அதில் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து 4வதாக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது முதலீடு செய்யணும். 5வது விதி அப்படின்றது ரிட்டையர்மெண்ட். இந்த 5 விஷயங்களையும் நம்ம சரியா பண்ணிட்டோம்னா அதற்கு அடுத்து நம்மிடம் சேரும் பணத்தை நம்ம என்ன லக்ஸுரியா செலவு பண்ணா கூட என்ன சொல்றது, நம்மளுடைய லைஃப் அப்படின்றது பாதிக்கப்படாது. ஏன்னா இந்த 5 விதிகள்லயே தானே நமக்கு தேவையான பாதுகாப்பு, நிதி சார்ந்த பாதுகாப்பு அப்படின்றது உறுதி செய்யப்படுது. அதுல முதல் விதி நான் சொன்ன மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ்னோட நம்ம வந்து பெரும்பாலும் நம்மளுடைய வேலை பார்க்குற இடத்துலயே தானே மருத்துவ காப்பீடு எடுத்து கொடுப்பாங்க. அந்த மருத்துவ காப்பீடோட சம் அஷ்யூர்ட் எவ்வளவு அப்படின்றத பாருங்க. அந்த சம் அஷ்யூர்ட் அப்படின்றது பெரும்பாலும் மிக குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில நிறுவனங்கள் மட்டும்தான் தங்களுடைய எம்ப்ளாயிஸுக்கு நல்ல சம் அஷ்யூர்ட், அதாவது சம் அஷ்யூர்டுன்றது அதிகபட்ச காப்பீட்டு தொகை. அதாவது உங்களுடைய உடல் நலனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த சமயத்தில் அந்த இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தொகை அப்படின்றது தான் இந்த மருத்துவ காப்பீட்டு தொகை அப்படின்ற இந்த சம் அஷ்யூர்ட். இந்த சம் அஷ்யூர்ட் அப்படின்றது நீங்க இருக்கிற ஊரை பொறுத்து மாறும். இப்போ நீங்க வந்து ஒரு செகண்ட் டயர் சிட்டியில இருக்கீங்க. செகண்ட் டயர் சிட்டின்றது மாநகரங்களுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது. மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூரை செகண்ட் டயர் சிட்டிக்குள்ள வந்துடும். இதற்கு அடுத்து தேர்ட் டயர் சிட்டிஸ்ன்னு ஒன்று இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர், ஈரோடு, அப்புறம் என்ன சொல்றது, நிறைய ஊர்கள், அதாவது அதாவது மாவட்ட தலைநகராக இருக்கும். ஆனால் வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்கறதுன்றது கொஞ்சம் அபூர்வமாக இருக்கும். அந்த மாதிரியான ஊர்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க இருக்கிற ஊரை பொறுத்து தான் இந்த சம் அஷ்யூர்டுன்றது தீர்மானிக்க வேணும்.
இப்போ ஒரு சென்னை, பெங்களூர் மாதிரியான ஒரு ஊரில் வசித்துக்கொண்டு, உங்களுடைய நிறுவனம் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ரூ. 3,00,000 மருத்துவ காப்பீடு மட்டும் போதுமா என்றால் நிச்சயமா போதாது. அரசு ஊழியர்களுக்கு வந்து ரூ. 3,00,000 தான் காப்பீடு கொடுக்குறாங்க. சில தனியார் நிறுவனங்கள் 5,00,000க்கு கொடுக்குறாங்க. சில பெரிய நிறுவனங்கள் 10,00,000 வரைக்கும் காப்பீடு கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஆனால் இன்னைக்கு பெரும் மாநகரங்களில், அதாவது சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இது மாதிரியான இடங்கள்ல நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய நிறுவனம் கொடுத்த அந்த ரூ. 3,00,000 மருத்துவ காப்பீடுன்றது பத்தாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தனியாக ஒரு காப்பீடு எடுத்துக்கொள்வது நல்லது. குடும்பத்துக்கே. ஸோ அப்போ ரூ. 3,00,000 கீழே உங்களுக்கு செலவு இருக்கும்போது, மருத்துவ செலவு இருக்கும்போது, நீங்க உங்களுடைய குரூப் இன்சூரன்ஸை பயன்படுத்தி கிளைம் பண்ணிக்கோங்க. ரூ. 3,00,000 மேல போகும்போது இந்த காப்பீடை யூஸ் பண்ணலாம். அப்படி 2 காப்பீடு வச்சுக்க முடியுமா? தவறு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா தவறில்லை. காப்பீடு வைத்துக் கொள்ளலாம். கிளைம் சமயத்துல நம்ம எதை பயன்படுத்துறோன்றது தான் நம்மளுடைய சாய்ஸை பொறுத்து மாறும். ஓகேயா? ஸோ அதில் தவறில்லை. ஸோ மருத்துவ காப்பீடு நீங்க இப்போ வந்து ஒரு செகண்ட் டயர் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா, குறைந்தது ரூ. 5,00,000 உங்களுடைய மருத்துவ காப்பீடு இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்துக்குன்னும் போது ஒரு ரூ. 7,00,000 இருக்கணும். 7 to 10 லட்சம் ரூபாய்க்கு இதெல்லாம் இருந்தால் நல்லது. ஏன்னா இன்னைக்கு ஒரு மருத்துவ செலவுன்ட்டு போனீங்க அப்படின்னா, எளிதாக ஒரு 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம்ட்டு ஆரம்பிச்சு 6-7 லட்சத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. இதே சம்பந்தமான பிரச்சனைகள், முக்கியமான இந்த நரம்பு சம்பந்தமான, மூளை சம்பந்தமான, நுரையீரல் சம்பந்தமான, கிட்னி சம்பந்தமான இஷ்யூஸ்னா 10 லட்சம்ன்றது ஈஸியாக வந்துடுது. ஸோ அப்போ அதற்கு தேவையான நல்ல மருத்துவ காப்பீடை எடுத்து வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஸோ மருத்துவ காப்பீடை பற்றி நல்ல புரிதலோடு இருக்கிற எங்களை மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு எடுக்கிறது நல்லது. ஏனென்றால் உங்களுக்கு அந்த கிளைம் சமயத்தில் யார் உதவக்கூடும் அப்படின்னா, ஒரு உங்களோட தொடர்பில் இருக்கின்ற ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், தட் மீன்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்ட், அவங்க தான் ஹெல்ப் பண்ண முடியும். உங்களுக்காக கிளைமை ஃபைட் பண்ணி வாங்கி தர முடியும். நாங்கள் எங்கள் கிளைண்ட்டுக்கெல்லாம் அப்படி தான் பண்ணுறோம். ஓகே, இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு என்ன சொல்கிறது, நம்ம நம்பி தான் இருக்காங்க. நம்ம தான் மாதம் மாதம் அவங்களுக்கு வருவாயை கொண்டு வந்து கொடுத்து நம்ம சர்வைவல் இருக்குது. அப்போது இந்த இடத்தில் நமக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் நடந்தால் நம்ம குடும்பம் தடுமாறிடக்கூடாது, நிதி சார்ந்து தடுமாறிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அப்போ தடுமாறாம இருக்கணும்னா ஒரு பெரும் தொகை நமக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அந்த பெரும் தொகை தான் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்கும். அதுல எல்லா லைஃப் இன்சூரன்ஸும் அதை கொடுத்துறாது. அதாவது பியோர் டேர்ம் இன்சூரன்ஸ், அதாவது பணம் நமக்கு திரும்பி வரும் அப்படின்ற முதலீடோட சேர்ந்த லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடாது. குறிப்பாக எல்ஐசியில் அந்த மாதிரியான பாலிசியை தான் நம்ம தலையில் கட்டுவாங்க அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாமே. ஏன்னா உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறது, மாதம் 5,000 கட்டுங்க, வருஷம் 50,000 கட்டுங்க, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. 10 வருஷம் கழித்து நீங்கள் 5 லட்சம் போட்டிருப்பீங்க, ஆனால் அவங்க வந்து 8 லட்சம் கொடுப்பாங்க, 10 லட்சம் கொடுப்பாங்கன்னுவாங்க. 20 வருஷம் கட்டுங்க, 20 வருஷம் கழித்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் கட்டியிருக்கிறது வந்து ஒரு 12 லட்சம் கட்டினீங்கன்னா அவங்க ஒரு 18 லட்சம் கொடுப்பாங்க, 20 லட்சம் கொடுப்பாங்கன்னுவாங்க. இதெல்லாம் மிகவும் என்ன சொல்கிறது, மோசமான, நான் இந்த வார்த்தையை நான் அழுத்தியே சொல்கிறேன், மோசமான காப்பீட்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய என்ன சொல்கிறது, விலைவாசி ஏற்றம், இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு இல்லையா, அது
4 முதல் 5% வரைக்கும் இருக்கு. இது கவர்மெண்ட்டோட டேட்டா படி. ஆனா பிராக்டிகலா அதை விட கூட இருக்கு. பிராக்டிகலா எவ்வளவு இருக்கு அப்படின்னா 7% வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 6%, 5% மாறுபாடுகள் நிறைய இருக்கு. அப்போ இப்படி 4% குறையாம நம்மளுடைய விலைவாசி ஏற்றம் வருஷம் வருஷம் ஏறிக்கிட்டே போகும்போது நமக்கான மருத்துவ காப்பீடு அந்த என்ன சொல்றது அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட நீங்க மருத்துவ காப்பீடுன்ற அந்த எல்ஐசி பாலிசிஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுவும் 4%க்கும் குறைவாக தான் இருக்கும். அப்போ நீங்க போட்ட காசையே தானா ஒரு 10 வருஷம் கழிச்சு வாங்குறதுக்கு நடுவுலையும் வாங்க முடியாது, எடுக்க முடியாது. எடுத்தாலும் அது பாதி காசு தான் கொடுப்போம். சில சமயம் காசே கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரியான பாலிசிஸ்ல போகும்போது. ஸோ அப்போ இந்த மாதிரியான பாலிசிஸ் ஆயுள் காப்பீடுன்னா அது வந்து சேமிப்பாக பார்க்கக்கூடாது. அதை வந்து ஒரு முதலீடாக பார்க்கக்கூடாது. அது உங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலத்திற்காக அதை பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய உங்கள் பிள்ளைகளோட கல்விக்காகவோ எதிர்காலத்தில் கல்யாணத்துக்காகவோலாம் கண்டிப்பாக எல்ஐசி பாலிசிஸ், அதாவது என்ன சொல்றது, முதலீடோட சேர்ந்த காப்பீடு திட்டங்கள்ல நம்ம செய்யவே கூடாது. இந்த ப்ராடக்ட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மணி பேக் பாலிசி, பார்ட்டிசிபேட்டட் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாலிசிஸ்ல தயவு செய்து மாட்டிக்காதீங்க. உண்மையிலேயே நம்ம எடுக்க வேண்டிய பாலிசிஸ் அப்படின்றது ஒரு நல்ல டேர்ம் இன்சூரன்ஸ். அதாவது நமக்கு ரிஸ்க் நடந்தா நம்ம குடும்பத்துக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கிடைக்கணும். அதுவும் எத்தனை வயசு வரைக்கும்? நம்மளுடைய 85 வயசு வரைக்கும். முதல்ல 60 வயசு வரைக்கும்ன்றது மினிமம் திட்டமிடணும். அதுக்கு மேல திட்டமிடுறதா இருந்தா 85 வயசு வரைக்கும் இன்னைக்கு பாலிசிஸ் கொடுக்குறாங்க. ஸோ 85 வயசு வரைக்கும் உயிரோட இருந்துட்டோம்னா அதுக்குள்ள நம்ம குடும்பம் எங்கேயோ வந்துருவாங்க இல்லையா? 60 வயசுன்றது குறைஞ்சபட்சம் நம்ம எடுக்க வேண்டிய காலகட்டம். ஸோ அப்போ உங்களுடைய வயசு ஒரு 30 இருக்கு, இங்க இருந்து ஒரு 60 வயசு வரைக்கும் நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. 60 வயசுக்குள்ள உங்க குடும்பம் அவங்க தன்னை காப்பாத்திக்கிற வயசுக்கு வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இதற்கு நடுவில் நமக்கு ரிஸ்க் ஆச்சு அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் போய் சேரும். ஸோ இதுக்கான ப்ரீமியம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 30 வயசுல உள்ள வர்றவங்களுக்கு ஒரு 28,000 இருந்து 30,000 வரைக்கும் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஜிஎஸ்டியை தூக்கி விட்டாங்க. அது ஒரு 18% வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தூக்கி விட்டதுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ப்ரீமியம் குறைஞ்சிருக்கு. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 35,000 ஆகும். இப்போ வந்து 30,000, 28,000 இந்த அளவுக்கு தான் ஆகுது. ஸோ 30 வயசுல இருக்கிறவங்க வருஷத்துக்கு 28,000 சொல்லிட்டு அவங்க 60 வயசு வரைக்கும் கட்டலாம். அவங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் நடந்துச்சுன்னா அவங்க குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் எந்தவித வருமான வரி பிடித்தமும் இல்லாமல் போய் சேரும். ஏன்னா வருமான வரி விலக்கு உண்டு. ஸோ அப்போ நம்ம எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு நல்ல டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டிமெண்ட்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் கணவருக்கு அவர் தான் வருமானத்தை கொண்டு வர இருந்தால் அவரை தயவு செய்து எடுக்க சொல்லுங்க. இதில் சென்டிமெண்ட்ஸுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அது அப்படி ஓரத்தில் வச்சிடணும். லாஜிக்கலாக நம்ம குடும்பத்துக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னவோ அதை நம்ம செய்யணும். அது உங்களுக்காக செய்யலை, உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய பாதுகாப்பு சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க பெண்கள். ஸோ ஏன்னா நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஆண்கள் வந்து எடுக்க தயாராக இருந்தாலும் பெண்கள்கிட்ட போய் சொல்லும்போது, வீட்டில் இருக்க மனைவிகள்கிட்ட சொல்லும்போது அந்த மனைவிமார்கள் உங்களுக்கு ஏதாவது ஒன்றாகி அந்த காசில் நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசத்தை பிழிஞ்சு எடுத்து கொட்டுவாங்க. ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிங்க. இங்கே எதுக்கும் ஒரு கேரண்டி கிடையாது. ஆனால் இன்சூரன்ஸுன்றது அதை வந்து உங்களை ஒரு என்ன சொல்றது, அவரோட இழப்பை திருப்பி கொண்டு வர முடியாட்டினாலும் நிதி சார்ந்த சிக்கல்ல இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு உதவும். ஸோ அப்போ அது அவசியம்.
மிகவும் அவசியம். அதனால இந்த இடத்துல சென்டிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தூரத்துல எடுத்து வச்சுட்டு, நீங்க உங்களுடைய கணவன் யார் வருமானம் கொண்டு வராங்களா, நீங்களும் வருமானம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, பெண்கள் அவங்களும் அவங்களுக்கான பாலிசிஸை எடுக்க முடியும். இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் நடந்துருச்சு டேர்ம் இன்சூரன்ஸ்ல. என்ன மாதிரியான மாற்றங்கள்னா, பெண்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன சொல்றது, வீட்டில் இருக்கும் பெண்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். நான் வேலைக்கே போகல, ஆனா நான் படிச்சிருக்கேன், எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா? என்னோட கணவருக்கு அவர் வேலைக்கு போறாரு, அவருக்கு எடுத்துக்கிட்டாரு, எனக்கும் எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியும். உங்களுடைய கணவருடைய பாலிசியை வச்சு உங்களுக்கு அதுல 50% வரைக்கும் எடுக்கிறதுக்கான இது கொடுக்கும். இதுவே நீங்க வேலைக்கு போனீங்கன்னா உங்களுடைய வருமானத்துல 20 மடங்கு, அதாவது ஆண்டு வருமானத்துல இருந்து 20 மடங்கு வரைக்கும் எடுக்க முடியும். தட் மீன்ஸ் நீங்க வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். ஸோ இங்க நம்மளுடைய லைஃபுக்கு ஒரு வேல்யூவை கொடுக்குறோம், மதிப்பை கொடுக்குறோம். நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுல நம்ம குடும்பம் நிச்சயமாக ஒரு நிதி சார்ந்த சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாது, அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், நம்ம பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட செய்ய வேண்டிய வேலை. இதுல சென்டிமெண்ட்ஸுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஸோ இது நம்ம அவங்களுக்கு செய்யற பொறுப்பு, அப்படி பார்க்கணும். ஓகே, அடுத்து 3வது சேமிப்பு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, சேமிப்புன்னொன்னு அதாவது இந்த நகைகள்ல கொண்டு போயிட்டு காசை கொட்டுறது. நகை வேகமா வளருது தான், மறுக்கல. ஆனா கடந்த 2 வருடங்கள் தான் தங்கம் வருஷத்துக்கு 20% மேல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. தங்கம்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு முதலீட்டையுமே கடந்த 20 வருஷங்களோட ஆவரேஜ் எடுத்து பார்க்கணும். தங்கம் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் வேகமா ஏறும், விண்ணை தொடும் விலைக்கு ஏறும். அதுக்கு அடுத்து 5 வருஷம் இல்ல, 7-8 வருஷம் அப்படியே மந்தமா இருக்கும். நீங்க தங்கத்துக்கான சார்ட் ஆன்லைன்ல கிடைக்குது, எடுத்து பாருங்க. இன்னைக்கு ஏறி இருக்கும், அதற்கு முன்னாடி ஏறி இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு லைட்டா ஒரு ஸ்லோப் இருக்கும். அதற்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேகமா ஏறி இருக்கும். இப்படி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏறுது. அப்போ இதோட ஆவரேஜ் குரோத்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேரு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல CAGRன்னு சொல்லுவோம், காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரிட்டர்ன். எல்லா விதமான முதலீட்டுக்கும் சொல்றது XIGR. ஓகேங்களா? ஸோ இந்த காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரிட்டர்ன் தான் இங்க நம்ம கணக்கிட வேண்டிய அளவு. அந்த அளவை வச்சு எல்லா ரிட்டர்ன்ஸையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். தங்கம் எவ்வளவு கொண்டு வந்திருக்கு, நிலம் எவ்வளவு கொண்டு வந்திருக்கு, அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளவு கொண்டு வந்திருக்கு, இன்சூரன்ஸ் எவ்வளவு கொண்டு வந்திருக்கு, இப்படிலாம் நம்ம இந்த ஒரு ஸ்கேலை வச்சு நம்ம அளக்கலாம். அப்படி அளக்கும்போது அந்த ஸ்கேல் சொல்ற உண்மை என்ன அப்படின்னா, லைஃப் இன்சூரன்ஸ் 4%ல இருந்து 5% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. அதுக்கு அடுத்து, அதாவது அந்த இன்சூரன்ஸ்ல செய்யற முதலீடுகள்ல. அதனாலதான் இன்சூரன்ஸை என்னைக்குமே முதலீடா பார்க்கக்கூடாது, அதை காப்பீடா தான் பார்க்கணும். ஓகே, தங்கம் பார்த்தீங்க அப்படின்னா 10 to 11%க்குள்ள இருக்கு 20 வருஷ ரிட்டர்ன்ல. இதுல என்ன பிரச்சனைனா, அது 24 கேரட் தங்கத்துக்கான ஏற்றம். 22 கேரட் தங்கத்துல என்ன சிக்கல்னா, வாங்கும்போது செய்கூலி சேதாரம் பிளஸ் டாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. விற்கும்போது அந்த செய்கூலி சேதாரம் பிளஸ் டாக்ஸ் கிடையாது. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு 2% அடி ஆயிடுது. அப்படி நம்ம பார்க்கல, தங்கத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 10%க்கு உள்ளதான் இருக்கு. அப்போ 10%க்கு உள்ள இருக்கும் ஒரு முதலீட்டில் தான் தங்கம்ன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நிலம்
நிலம் என்பதும் ரியல் எஸ்டேட்டு, வீடு எதுவா இருந்தாலும் அதுவும் 10%க்குள்ள தான் இருக்கு. ஏன் 10%? ஏன்னா அதோட ஆவரேஜை தான் நான் சொல்ல வரேன். இந்தியாவோட ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தா 10%. அதுலயும் நமக்கு செலவினங்கள் இருக்கு. அந்த செலவினங்கள் எல்லாத்தையுமே கழித்தால், ஏன்னா இப்போ ஒரு இடத்தை பராமரிக்கிறதுக்கும் இல்லை ஒரு வீடை கட்டினா அந்த வீடை பராமரிக்கிறதுக்கும் ஆகிற செலவினங்கள் எல்லாமே கழிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 10%. அதே மாதிரி விற்கும் போது ஆகும் செலவினங்கள், கமிஷன், அது இதர செலவுகள், இது எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் 10%க்கு உள்ளதான் இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்றதுல நமக்கு ஒரு புரிதல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. அப்படி புரிதல் இருந்ததுன்னா ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு 20 வருஷத்துக்குன்னு எடுக்கும்போது ஒரு 12% மேல, ஒரு 15% உள்ள கொண்டு வந்து கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னும் போது அசால்ட்டா 15%க்கு மேல கொடுக்குற நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு. நிப்பான் இந்தியா குரோத் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. அந்த ஃபண்டெல்லாம் 20% கடந்த 25 வருடங்களாக ஒரு ஃபண்டு 20%க்கு மேல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது அந்த ஃபண்டில் 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அதனுடைய மதிப்பு 4 கோடி ரூபாய். தங்கம் இந்த அளவுக்கு வளருமா? 25 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2000ல் 1 லட்சம் ரூபாய்க்கு தங்கம் வாங்கியிருந்தா அன்னைக்கு 5000 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். ஒரு 20 பவுனுக்கு வாங்கியிருக்கலாம். அதில் செய்கூலி சேதாரத்தெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 18 பவுன் 17 பவுன் வாங்கியிருக்கலாம். இன்னைக்கு அந்த தங்கத்தோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் ஒரு பவுனுக்கு. அப்படி பார்த்தா ஒரு 18 to 19 லட்சம் இன்னைக்கு. இதுதான் தங்கத்தோட மதிப்பு. நிலமும் அதே தான். அன்னைக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சென்ட் வாங்கியிருக்கலாம். இன்னைக்கு அந்த சென்ட் வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு போகும். அவ்வளவுதான். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாருங்க, 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா இன்னைக்கு 4 கோடி ரூபாய் வரைக்கும் போறதுக்கு அங்கே வழி இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. ஏன் 4 கோடி ரூபாய் வரைக்கும் சொல்றீங்க? அப்போ மினிமம், ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி ஈக்விட்டி, அதாவது ஷேர் மார்க்கெட்ல மட்டுமே முதலீடு செய்யற ஃபண்டு கிடையாது. அது வந்து கடன் பத்திரங்கள், அதாவது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவோம். அந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் முதலீடு செய்கின்ற நிறைய ஃபண்ட் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கையில அதோட மினிமம் அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். நான் பிஸ்னஸில் ரிஸ்க் எடுக்க முடியாது, என்னோட பிஸ்னஸ் பணத்தை நான் கொண்டு வந்து கொட்டுறேன் அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டை கொடுக்க மாட்டோம். ஸோ அப்போ அவங்களுக்கு நம்ம எதை கொடுப்போம் அப்படின்னா டெப்ட் ஃபண்டு தான் கொடுப்போம். ஸோ அப்படி அந்த இடத்துல 4%. இல்லை எனக்கு 20 வருஷம் நான் வந்து இந்த ஃபண்ட் எடுக்க மாட்டேன், என்னோட பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக நான் இதை சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நிப்பான் இந்தியா குரோத் ஃபண்டு மாதிரி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற, நீண்ட காலத்திற்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஃபண்டாக பார்த்து கொடுப்போம். உங்களுடைய நோக்கத்தை பொறுத்து தான் நாம ஃபண்டை கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வழியா இன்னைக்கு டைரக்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு. தட் மீன்ஸ் நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட்டோ வச்சிருந்தீங்க அப்படின்னா மொபைல் ஆப்ல ஜெரோதாவோ இல்லை நிறைய ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் இருக்காங்க, அந்த மாதிரி கம்பெனிஸை வச்சு நீங்களே கூட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கலாம். ஆனால் சிக்கல் என்ன தெரியுங்களா? இந்த ஃபண்டு ஏறும், ஒரு வருஷத்துக்கு ஏறும், அதுக்கு அடுத்து இறங்கும் அப்படின்றது உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. டிஸ்ட்ரிபியூட்டர்னாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இன்னொரு, அதாவது ஒரு ஃபினான்சியல் கன்சல்டன்ட்டுக்கு இன்னொரு விஷயம் தெரியும். என்னன்னா, இந்த ஃபண்டு இந்த நோக்கத்துக்காக போட்டோம்னா தொடர்ந்து ஏறிக்கிட்டே போகும். இந்த ஃபண்டு ஷார்ட் டேர்முக்கு நான் பிளான் பண்ணுறேன், பட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது
ஒரு நல்ல growth உள்ள ஷார்ட் டர்மாக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி வருஷம் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி வந்து பிக்கப் ஆகும். இப்போ 2023 பார்த்தீங்க அப்படின்னா டெஃபென்ஸ் ஃபண்டு பயங்கரமாக பிக்கப் ஆச்சு. 24 பார்த்தீங்க அப்படின்னா அது என்னது, பிஎஸ்யூ ஃபண்ட், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸோட ஃபண்ட் எல்லாமே பிக்கப் ஆச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 90%, 98% ஒரே வருஷத்தில் பிக்கப் ஆச்சு. போன வருஷம் ரொம்ப மந்தமான வருஷம், 23 அடுத்து ரொம்ப மந்தமான வருஷன்றது 25, அதாவது 24 அக்டோபர் அடுத்து இறங்கினது திரும்ப வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே எடுத்துருச்சு டைம். சரி, இப்போ இந்த பீரியட்ல நிஃப்டி தான் மந்தமாக இருந்துச்சு. ஆனால் பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் கம்பெனிஸ் எல்லாம் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. அதே மாதிரி மல்டி அசட் அலோகேஷன்ஸ் ஃபண்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. அண்ட் கோல்டு இடிஎஃப் ஃபண்டு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. ஸோ இந்த வருஷம் எந்த ஃபண்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்றத உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறது கஷ்டம். ஆனால் ஒரு ஃபினான்சியல் கன்சல்டன்ட்டுக்கு அந்த செய்தி உங்களுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துடும். ஏன் அப்படின்னா அந்த ஃபினான்சியல் கன்சல்டன்ட், அதாவது இப்போ எங்களை மாதிரியான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் ஏகப்பட்ட செய்திகளை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கொடுக்குற அந்த செய்திகளில் இருக்கிற அந்த உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதை எங்களுடைய கிளையண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். அதனால தான் எங்கள் கிளையண்ட்ஸ் இது வரைக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா போன வருஷம் நாங்கள் கொடுத்த ஃபண்டு இந்த மந்தமான சூழ்நிலையில எந்த ஃபண்டு போட்டாலும் நெகட்டிவ்ல தான் போகும் அப்படின்ட்டு இருக்கும்போது நாங்கள் கொடுத்தது மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு. அது ஈக்விட்டி மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கமாடிட்டி அதாவது கோல்டு சில்வரு அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெப்ட் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான டைவர்சிஃபைடான ஃபண்டை நாங்கள் சொன்னோம். இன்னைக்கு அது பார்த்தீங்கன்னா நியர்லி 20% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அதாவது செப்டம்பர் மாதம் 2024 இன்வெஸ்ட் பண்ணவருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 28% ரிட்டர்ன்ஸில் இருக்கார். மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டில் கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் ரிட்டர்ன்ஸ் 28%. அவர் பண்ணது வந்து 5 லட்சம், இப்போ அவரோட அக்கௌண்ட்டில் இருக்கிறது 6.15. ஸோ இதுதான் புத்திசாலித்தனம். நம்ம எப்போவுமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சின்ன வித்தியாசத்துக்காக நாமளே களத்தில் இறங்குவோம். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு வெப்சைட்டில் இப்போ பாலிசி பஜார் இருக்கும், அங்கே போயிட்டு லைஃப் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ரெகுலரில் போகிறதுக்கு பதிலாக, அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக போகிறதுக்கு பதிலாக டைரெக்டாக போகிறது. ஏன்னா ரெகுலருக்கும் டைரக்டருக்கும் ஒரு 0.5% டிஃப்ரென்ஸ் இருக்கும், 1% வரைக்கும் கூட சில சமயம் இருக்கும். ஆனால் அதுதான் உங்களுடைய என்ன சொல்கிறது, அங்கே தான் டிஸ்ட்ரிபியூட்டருக்கான வேலை இருக்குது. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அவ்வளோதான் கிடைக்கும், 0.5%. ஒரு 1 லட்ச ரூபாயை கொண்டுட்டு ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டு வருமானம் அப்படின்றது வெறும் 500 ரூபாய் தான். அப்புறம் ஏன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவங்க கோடிக்கணக்கில் யோசிப்பாங்க. ஐ மீன் இப்போ வந்து 1 லட்சத்துக்கு 500 தான், ஆனால்
சரியான அளவில் டிஸ்கஸ் பண்ணோம்னா நமக்கு கிட்டத்தட்ட பல கோடிக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ அப்படித்தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் யோசிப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதை தவிர்த்து வேற சாய்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டா சாய்ஸ் இருக்கும். டெப்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து கோல்டு இடிஎஃப், என்ன சொல்றது, டைரக்டாவே இதெல்லாம் கோல்டு இடிஎஃப் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வாங்கலாம். அதுக்கு அடுத்து அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ன்னு இருக்கு. அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள லிஸ்டாக இருக்காது, ஆனால் ஒரு ப்ரைவேட் கம்பெனி அவங்களே நேரடியாக ஷேர் மார்க்கெட்டுக்கு முன்னாடியே தங்களுடைய ஸ்டாக்ஸை வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு சில ஏஜென்சி இருக்காங்க. அந்த ஏஜென்சி வழியாக நம்ம அந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் எல்லாமே கூட வாங்கலாம். இப்போ நாங்களே எதனா எங்கள் கிளையண்ட்ஸுக்கு பண்ணித்தரோம், ஆனால் புதுசாக வர்றவங்களுக்கு பண்ணுறது இல்லை. பெரிய கஸ்டமர்ஸ்க்கு தான் இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமானது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணவே கூடாது. ஆனால் பல பேர் வந்து என்ன சொல்கிறது, யூடியூப் சேனலை பார்த்துட்டோ இல்லாட்டினா நண்பர்களோட தூண்டுதல்னாலேயோ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதே தானே ஸ்ட்ரெயிட்டாக ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் தான் வருவாங்க. ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்க, டெய்லி 3000 எடுக்கலாம், டெய்லி 4000 எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதேமாரி ஆப்ஷன்ஸில் பண்ணுங்க, 50,000 போதும், டெய்லி 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபான்னு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசை. ஸோ அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னும் போது இன்னைக்கு அதாவது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி அந்த எக்ஸ்சேஞ்ச் சொல்ற ரிப்போர்ட் என்ன தெரியுங்களா? ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற இண்டிவிஜுவல்ஸ் 99% ஃபெயில் ஆகுறாங்க. ஜெரோதால நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து ஆர்டர் போடும்போதே இந்த அலர்ட்டையும் சொல்லித்தான் போடுது. அதாவது நீங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ஆர்டர் போட்டிங்கன்னா கண்டிப்பா இதுல வந்து 99% ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க, அதனால கொஞ்சம் கவனமா ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் ஆர்டரே பிளேஸ் ஆகும். அப்படி இருந்தும் ஆசையினால் சில பேர் இதை தப்பு செஞ்சு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல பண்ணுவாங்க. கண்டிப்பா அது வந்து நெகட்டிவா, என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை நமக்கு கொண்டு வந்துடாது. ஆனா அதுக்காக நான் எல்லாரையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். என்கிட்ட ஒரு கிளையண்ட், அவர் ஒரு வித்தியாசமான கிளையண்ட், அவரை பத்தி சொல்றேன். அவருக்கு நான் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கான காரணத்தை சொல்றேன். அவருக்கு ஒரு 52 வயசு இருக்கும். அவர் வந்து நல்லா வேலை பார்த்தாரு. அதுக்கு அடுத்து வருமானம் தேடிச்சு, அதை வச்சு வீடு கட்டிட்டாரு. அதுக்கு அடுத்து பேங்க்ல ஒரு நல்ல டெபாசிட் இருந்துச்சு. அது போக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாரு. பத்தாக்குறைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அது போக கையில் ஒரு, என்ன சொல்கிறது, லம்சமாக கொஞ்சம் காசு இருந்துச்சு. சார் எனக்கு வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், ஐ மீன் என்ன சொல்கிறது, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். சார் இதில் ரிஸ்க் இருக்குது சார், நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னது, உங்களுடைய சேனலை நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் சொன்ன அத்தனை விஷயம் பண்ணிட்டு தான் சார் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னாரு. அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டாரு, லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துட்டாரு, சேவிங்ஸுக்கு பணம் இருக்குது, என்ன சொல்கிறது, இதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் பெருமளவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்து ரிட்டையர்மெண்ட்டுக்கும் காசு எடுத்து வச்சிட்டாரு. வீட்டில் வேலை இல்லை, ஐ மீன் பிஸ்னஸ் பண்ணுறதுனால பெருசாக அவருக்கு
வேலை இல்ல. ஸோ எதுலயாவது கமிட் ஆயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி வாங்க, உங்களுக்கு சொல்லித் தரேன். ஏன்னா அது நல்ல சாய்ஸ். அவர் செய்ய வேண்டிய அனைத்து விஷயத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். இந்த ரிஸ்க்ன்றது ரொம்ப கால்குலேட்டடான ரிஸ்க். ஸோ தோத்தாலும் ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. அவரோட மொத்த நெட்வொர்த்தில் வந்து அது வந்து ஒரு 0.1% ஆமாம் கூட இல்லை, அந்த அளவுக்கு வச்சுட்டு தான் அவர் விளையாண்டார். ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை. ஸோ அவருக்கு நாங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லி கொடுத்தோம். அவர் இஷ்டத்துக்கு இப்போ ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு மாதம் ப்ராஃபிட் வந்துச்சுன்னுவார், ஒரு மாதம் வந்து சார் வந்த ப்ராஃபிட் எல்லாம் திரும்ப மார்க்கெட்டே எடுத்துக்கிச்சு சார் அப்படின்னுவார். சார் நிதானமாக ப்ளே பண்ணுங்க அப்படின்னுவான். அதுக்கு தான் சார் ட்ரை பண்ணுறேன், ஆனால் மார்க்கெட் விட மாட்டேங்குதுங்க சார் அப்படின்னுவார். உண்மை அதுதான். மார்க்கெட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக நம்மளை தப்பு செய்ய வைக்கும். அதுதான் மார்க்கெட். அந்த சைக்காலஜிலேருந்து தப்பிச்சவங்க ரொம்ப கம்மி. பெரிய பெரிய இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம்ல, அதில் ரெகுலராக நல்ல வருமானம் வந்துச்சுன்னா. ஆனால் அவங்க பண்ணுறதில்ல. அவங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை எப்படி பண்ணுறாங்க தெரியுங்களா? அதை வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, இப்போ மார்க்கெட் ஒரு வேளை கீழே விழுந்தால் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நான் என் கிளைண்ட் போட்டு வச்சுருக்க மொத்த காசும் போயிடும். அப்படின்னும்போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறது, ஆப்ஷன்ஸில் புட்டு எடுப்பாங்க, இல்லாட்டினா ஃபியூச்சர்ஸில் வந்து செல் போவாங்க, செல் போய் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க போவாங்களே ஒழிய அவங்க என்ன சொல்கிறது, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஐ மீன் இதில் ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ட்ரேடிங்கை வந்து எப்போவுமே கொஞ்சம் தள்ளி தான் பார்க்கணும். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் வேறு, ட்ரேடிங் வேறு. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பாராட்டலாம். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்கள பார்த்து பரிதாபம் தான் படணும். ஸோ இந்த தெளிவு மட்டும் நமக்கு இருந்தால் போதும், நம்ம ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து இந்த கிளாஸ் அப்படின்றது பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றியான கிளாஸ். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பற்றியான கிளாஸ் இல்லை. மொத்த ஃபினான்ஸ் செக்டாருக்குள்ளே என்ன இருக்குது, அதுக்குள்ளே நம்ம எப்படி புத்திசாலித்தனமாக நம்ம செய்யணும் அப்படின்றத பற்றியான கிளாஸ். அடுத்த கிளாஸில் வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றியே தானே எடுப்போம். நம்ம கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்தில் வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி நான் ஒரு பேசிக்கான கிளாஸ் எடுத்தேன். அடுத்த கிளாஸில் வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி இன் அண்ட் அவுட் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். அது உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறது ஏன் அவசியம் அப்படின்னா, மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி புரிஞ்சுக்க முடியும், எக்கானமி பற்றி புரிஞ்சுக்க முடியும், சரியான நேரத்தில் முதலீடு செய்கிறது எப்படி அப்படின்றது புரிஞ்சுக்க முடியும். சில தப்பெல்லாம் பண்ண மாட்டீங்க. அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஏன் போகக்கூடாது, அதில் என்ன சிக்கல், அது எப்படி வந்து நம்மக்கிட்ட இருந்து வலிச்சு எடுக்கப்படுகிறது அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. இதெல்லாம் மார்க்கெட்டை புரிந்து கொள்ளும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமாக இந்த சில என்ன சொல்கிறது, ஃபேக் கால்ஸ் வரும், இல்லாட்டினா ஃபேக்னு சொல்கிறத விட ஆசை காட்டி ஏமாத்துற ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் கிளாஸ் எடுக்கிற சில பேர் இருக்காங்க. பிஆர் சுந்தர்னு ஒரு ஆள் இருப்பார். அவர்லாம் என்ன சொல்லுவார்னா, 50 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா, வாங்க உங்களுக்கு நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஆனால் என்னோட ஃபீஸ் வந்து என்ன சொன்னார், 2 லட்சமா 3 லட்சமா சொன்னார். அவரோட ஃபீஸ், அவரோட கிளாஸ் ஃபீஸுக்கே 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய். அது போக அதுக்கு அடுத்து அவர் அந்த கிளாஸ் எடுப்பார். எல்லாருனாலையும் ஜெயிக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கு
என்ன சொல்றது, பிஆர் சுந்தரே வந்து கிளாஸ் எடுத்து ஜெயிச்சவர் தான். அவர் இன்வெஸ்ட் பண்ணி என்ன சொல்றது, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல காசு எடுத்தவர் கிடையாது. அவர் அதில் எடுத்த காசை கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ உலகம் இப்படி தான் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு மேம்போக்கான இல்லாட்டினா பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் பேசிக்கான ஒரு கிளாஸை நான் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் போக சில விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னும் கூட ஒரு தெளிவு கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தோட கடைசி நாள் இல்லாட்டினா கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படி வச்சுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் டைம் ஒதுக்கி அந்த மாதம் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்துச்சு, என்னென்ன செலவு பண்ணீங்க அப்படின்றத கணவன் மனைவி 2 பேரும் உட்காந்து கணக்கு பாருங்க. அதே மாதிரி நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களா, அதோட சம்மர்ஷூட் எவ்வளவு, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களா, அதோட சம்மர்ஷூட் எவ்வளவு, இந்த மாதிரியான லைஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா. நாளைக்கு ஒரு ரிஸ்க் நடந்துச்சுன்னா, ஹெல்த் ரிஸ்க் நடக்கட்டும் இல்லாட்டினா லைஃப் ரிஸ்க் நடக்கட்டும், எது நடந்தாலும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட பிளான் இருக்கா. ஸோ பிளான் இல்லைன்னா அந்த பிளானை எப்போ பண்ணலாம், இதை யோசிங்க. இது இந்த வருஷத்தோட ஆரம்பம். இது வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் சொதப்பிருக்கலாம். வருஷத்தோட ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு முடிவெடுத்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுடைய லைஃப் வந்து மாற ஆரம்பிச்சிடும். அட்டாமிக் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, அந்த புக்கில் வந்து நீங்கள் வாழ்க்கையில் சில பழக்க வழக்கங்களை சின்னதாக ஆனால் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவில் மாறும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நீங்கள் வாழ்க்கையில் மாறுறதுக்கு 90 டிகிரி ஸ்ட்ரைட்டில் ஏறணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே நாளையில் மலையில் ஏறுற மாதிரி ஏறணும்னு நினைக்கக்கூடாது. அது ரொம்ப ரிஸ்க்கு. அதான் 90 டிகிரியாக ஸ்ட்ரைட்டாக ஏறுறதுன்றது. அப்படி இல்லாமல் ஒரு நாளைக்கு 1 டிகிரி அப்படின்ட்டு 90 நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 90 டிகிரிக்கு நீங்கள் டேர்ன் பண்ணிட முடியும், அந்த மலை உச்சியை தொற்ற முடியும். ஸோ சின்னதாக ஒரு ப்ராக்டிஸ், உங்களுக்குன்ட்டு ஒரு எக்ஸல் சீட்டு இல்லை உங்களுக்குன்ட்டு ஒரு டைரி, இதில் வந்து பக்காவாக எழுதி கால்குலேட் பண்ணுங்கள். எக்ஸல் சீட்டு நல்ல டூல், அதை விட பெட்டர் டூல்லாம் நிறையவே இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக நாங்களே ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எங்களுடைய கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சும் அவங்களுடைய யூசர் பிஹேவியரை வச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இன்னும் லான்ச் ஆகலை. லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள், பயன்படுத்துங்க. இல்லை அது மாதிரியான ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸல் சீட்லேயோ இல்லை ஒரு நோட்லேயோ கூட பண்ணுங்கள். பட் வாட் எவர், டூ சம்திங். அதுதான் நான் சொல்லுவேன். இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் எதிர்காலத்தில் அதற்கான மாற்றம்ன்றது மிகப்பெரிய அளவில் இருக்கும். இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற சின்ன முடிவுகள் நாளைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் குட்டி குட்டியாக நல்ல ஃபினான்சியல் டெசிஷனை நீங்கள் எடுத்து பழகுங்கள். அதுக்கு அடுத்து நீங்கள் லைஃப்பை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பணத்தையே சேர்த்து வைக்கிறது ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் செஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு ஆசை. அதுவும் நான் தனியாளாக இல்லை, இந்த குடும்பத்தோட. அதனால் நிறைய டூர் பிளான் போடுறேன். வருஷத்துக்கு 2 நாடுகளுக்கு சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு
அதற்கு முன்பே சேர்த்து வச்சு, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடியே சேர்த்து வச்சு, அதை இன்னைக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டை வச்சு அந்த டூர் பிளான் போடுறேன். ஸோ இது மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நல்ல வயசில் இருக்கும்போதே, ஆக்டிவாக இருக்கும்போதே நல்லா பார்த்துடணும். இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் பிறந்துட்டு நம்ம வந்து சுத்தாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே பார்க்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் விதவிதமாக சாப்பிட்றதுக்கும் என்ன சொல்கிறது விதவிதமாக அணிகிறதுக்கும் அவ்வளவு வாய்ப்புகளும் என்ன சொல்கிறது வசதிகளும் இருக்குது. நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், வெளிநாடுகளில் நான் சுற்றி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா தான் நம்ம நாட்டோட அருமை நமக்கு தெரிஞ்சது. அவ்வளவு விலை சீப்பாகவும் அதே சமயத்தில் அதை விட பெஸ்ட்டாகவும் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட இன்னும் கூட கொஞ்சம் ஒழுங்கு இருக்கலாம். அந்த சிவிக் சென்ஸ் மட்டும் இருந்தால் நம்ம நாடெல்லாம் பிடிக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நாட்டில் நம்ம இருக்கோம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லிட்டேன். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள். ஒரு 2 கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். கேள்விகள் எதுவும் இருக்குங்களா? ஹலோ. மோகன் சார் கேளுங்க. மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நான் குரூப் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு கனரா பேங்க் கஸ்டமர் இதுல வச்சிருக்கேன் சார். ஓகே. ஹலோ. அதுல வந்து ஜிஎஸ்டி பிடிக்கிறாங்க. ஹலோ. எதுல? டாடா ஏஜி 360 ஒரு ஸ்கீம் இருக்கு சார். ஓகே. அது கனரா பேங்க் கஸ்டமர்ஸ்க்கு அது குரூப் இன்சூரன்ஸ் பாலிசி சார். குரூப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு வந்து இன்னமும் வந்து ஜிஎஸ்டி வரி விலக்கு கொடுக்கல. ஆனா அந்த பாலிசியை நான் வந்து ஜெனரல் பாலிசியா மாத்தலாம்ங்கற ரினியூவல் அது முடியுமா சார்? நார்மல் பாலிசி, அதாவது உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியா இண்டிவிஜுவல் பாலிசியா இருந்தால் அதுல வந்து ஜிஎஸ்டி கிடையாது. ஆனா குரூப் இன்சூரன்ஸ் பாலிசின்றது உங்களுடைய எம்ப்ளாயர் கொடுக்கறதுனால அவன் வந்து அதுல ஜிஎஸ்டியை தூக்கல. நான் வந்து கனரா பேங்க் ரிட்டையர்டு ஸ்டாஃப் சார். எங்களுக்கு ரிட்டையர் ஃபோரம்னு ஒன்னு இருக்குது. அதுல வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க சார், குரூப் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வருஷத்துல வந்து அந்த ஜிஎஸ்டிக்கு வந்து முதல்ல பணம் வாங்கினாங்க, அப்புறமா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க சார். இது ஓகே. இப்ப நான் வந்து குரூப் இன்சூரன்ஸ்ல இருக்கிற, எனக்கு அடுத்த மாசம் ரினியூவல் வருது. அதுல வந்து நான் ஜெனரல்ல மாறிக்கலாமா? அந்த பெனிஃபிட்ல கிடைக்குமா? ஒரு 5 வருஷம் பெனிஃபிட் இருக்குது அதுல. அப்ப மாறிக்கலாம் சார். அல்ல, அந்த குரூப் இன்சூரன்ஸ்ல இருந்து ஜெனரல் இன்சூரன்ஸ்க்கு மாறும்போது அந்த பழைய பெனிஃபிட்ல கிடைக்குமா? மொபிலிட்டின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா, போர்ட்டபிலிட்டி. கண்டிப்பா மொபிலிட்டி அதனோட பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா? அது சார் இன்னொரு குரூப் இன்சூரன்ஸுக்கு போகும்போது கிடைக்கும். ஆனால் வந்து குரூப் இன்சூரன்ஸ்ல இருந்து நார்மல் பாலிசியா வரும்போது அதை கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுடைய கேள்விய நான் வந்து இங்க இருக்கிற எனக்கு நெட்வொர்க்ல இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி 2 வாரம் சதீஷன் ஒருத்தர் வந்தார் சார் நம்ம மீட்டிங்க்கு தான். அவர் வந்து என்ன சொன்னார், முதல்ல ஒரு 10 நிமிஷம் தான் இருந்தார். நான் டிராவல்ல இருக்கிறேன், மொபைல்ல இருந்து பேசுறேன், என்னால இது பண்ண முடியல. ஒரு நாள் வந்து நான் தனியா பணத்தோட்டத்துல வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு நம்பர் எல்லாம் கொடுத்தாரு அவரு. டாடா ஏஜில. ஆமா ஆமா, டாடா ஏஜில இருந்து வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், அவர்கிட்ட 4-5 வாட்டி கான்டாக்ட் பண்ண, அவர் கொடுத்த நம்பர்ல சரியா ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணல. இல்ல நான் கேக்குறேன், நீங்க கேட்கல, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் சரியா பண்ணாம இருக்கலாம். பட் நான் என்கிட்ட அப்படி பண்ணாம இருக்க முடியாது. சோ நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன், பணத்தோட்டத்துல ஒரு நாள் திருப்பி வாங்க சார், நீங்க அன்னைக்கே சரியா பண்ணல, நீங்களே தான் சொன்னீங்க கூடிய சீக்கிரத்துல நான் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னீங்க, எடுக்கல. ஆமா சார்,
அப்படின்னு கேட்டேன். ஆ என்னுடைய ஆமா சார். கொஸ்டின் ஆக்சுவலா என்னன்னா, நான் வந்து குரூப்ல இருந்து இண்டிவிஜுவல் மாறதுக்கு பர்பஸ் வந்து ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கோ கட்டாத இருக்கிறதுக்கோசம் தான். எனக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்குமான்றது தெரியணும் சார். நான் கேட்டுறேன் சார். நான் கேட்டு நான் 5 சொல்றேன் சார். வருஷமா எனக்கு இருக்கிறேன். வந்து உங்களுடைய எங்க நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 8220230035. 8 822 22 02 02 300 300 35. குட் நேம் சார். சார் கார்த்திக் சாரா? 8220 300 35. 35 கடைசி. ஆமா சார். உங்க பேர் ஓகேங்களா? கார்த்திகா சார்? ஆமாங்க சார். தேங்க்யூ சார். நான் மெசேஜ் போடுறேன் சார் உங்க இதுக்கு, இந்த நம்பருக்கு. கண்டிப்பா போடுங்க சார். நாளைக்கு உங்களுக்கு வந்து எங்க டீம்ல இருந்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க சார். ரொம்ப நன்றி சார் உங்க உதவிக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நண்பர்களே, வேற ஏதும் கேள்விகள் இருக்குங்களா? அடுத்த சண்டே அடுத்த வழக்கம் உண்டா? கண்டிப்பா இருக்குங்க சார். ஏன்னா பொங்கல் ஆச்சு, அதனால முன்னாடியே சொன்னீங்க. நியூ இயர்க்கு சொன்னீங்க. நியூ இயர்க்கு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன். ஆமா சார். ஆமா சார். ஆனா வரல. அது எடுக்க முடியலைங்க சார். ஆமாங்க சார். அதனால பொங்கல் வர முடியலைங்க சார். மன்னிக்கணும். இல்ல மன்னிக்கிறதுலாம் சாரிங்க சார். சார். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேட்கறேன் சார். நான் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கல சார். நீங்க எவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா அடுத்த இது இருக்குமான்னு கேட்டேன் நான். ஓகேங்க சார். ஓகேங்க சார். வெயிட் பண்ணி இது பண்றதுக்கு, இல்லைன்னா வெளியில என்ன ப்ரோக்ராம் இருந்தா போலாம், அதுக்கோசம் பொங்கலா இருக்கிறதுனால கேட்டேன் சார். நான் தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். பரவாயில்லைங்க சார். அதனால ஒண்ணும் இல்லைங்க சார். இல்ல அதான் அடுத்த வாரம் இருக்குமான்னு கேட்டேன். இருந்தா அது அட்டெண்ட் பண்ணிட்டு கண்டிப்பா கண்டிப்பா இருக்குங்க சார். இனிமே இருக்குங்க சார். கண்டிப்பா பொங்கல் பொங்கல் ஆச்சு 15th பொங்கல். ஆமாங்க சார். ஓ பொங்கலுக்கா? பொங்கலுக்கு நாங்க கண்டிப்பா வாய்ப்பு கம்மி தாங்க சார். சரி சார், பரவாயில்ல சார், இருக்கட்டும். எல்லாருக்கும் பெரிய பாயிண்ட் இல்லையா? ஆமா சார். பொங்கல் வருது. சோ எக்ஸ்கியூஸ் மீ சார், பொங்கலுக்கு வந்து மீட்டிங் இல்ல, எல்லாரும் பொங்கல் செலிப்ரேஷன் போயிராங்க சார். பொங்கல் செலிப்ரேஷன் போயிடுறாங்களா? சோ அதனால மீட்டிங். சரி சார். சரி சார். தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிறேன். இல்லைன்னா இது பண்ணிக்க, என்னுடைய ப்ரோக்ராம் பிளான் பண்ணிக்குவோம். அதுக்கோசம் தான் கேட்டு சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். நண்பர்களே, வேறு கேள்விகள் இருக்குங்களா? ஹலோ சொல்லுங்க கணேஷ். சார், குட் ஆஃப்டர்நூன் சார். சார், எனக்கு ரொம்ப பெரிய டவுட்லாம் இல்லை. லைக் நான் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சேலரி ஏர்ன் பண்ணுறேன்னா, லைக் ஹவு மச் வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஐ நீட் டு சேவ் சார்? ஆக்சுவலா உங்களுடைய ஆனுவல், அதாவது சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டையர்மெண்ட் 3 வகையா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து சேவிங்ஸ்ன்றதுல எமர்ஜென்சி ஃபண்டுன்னு இன்னொரு வார்த்தை இருக்கு. ஸோ இதுக்கு நமக்கு எவ்வளவு தேவைன்னா, வெறும் 10% ஆஃப் யுவர் ஆனுவல் இன்கம். இப்போ வருஷம் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இல்ல 12 லட்சம் ரூபாய் வருதுன்னா, நீங்க அதுல 10%, அப்போ 1,20,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல இருந்தா போதும். அதுக்கு மேல பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. அதை வந்து அப்படியே தானே ஒரு எஸ்ஐபியாவோ இல்லை கையில் இருக்க இன்னைக்கு 500 ரூபாய் கூட லம்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுலயும் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம், எனக்கு ரிஸ்க் இல்லாத ஃபண்டாக வேணும்னாலும் நிறைய இருக்கு, 100கணக்கான ஃபண்ட் இருக்கு, அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் சார். 10% ஆஃப் யுவர் ஆனுவல் இன்கம், அவ்வளோதான் வச்சுக்கோங்க. ஓகே சார். நன்றி நண்பர்களே. இந்த சந்திப்பு உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரியான சந்திப்புகள் நமக்கு அடுத்தடுத்து நடக்க போகுது. அண்ட் வரும் வாரம் வந்து வியாழக்கிழமை அப்படின்றது நமக்கு பொங்கல் ஹாலிடேயா இருக்கிறதுனால அன்னைக்கு அந்த சந்திப்பு நடக்காது. அதற்கு அடுத்த வாரம் சந்திப்பு நடக்கும். ஸோ அதற்கு அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல தலைப்போட நம்ம சந்திப்போம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய சந்தேகங்களை நான் வந்து அதை சார்ந்த நிதி சார்ந்த துறையில் இருக்கிற வல்லுநர்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு வாங்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஸோ
நிச்சயமா உங்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வான ஒரு சந்திப்பாக தொடர்ந்து இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு கொடுங்க. ஸோ கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள் சார். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி.